ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் விஸ்பாட், அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் அர்த்தம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு பைலட்டோட லைஃபும் ஒரு கேப் டிரைவரோட லைஃபும் எதிர்பாராத சிச்சுவேஷனில் இன்டர்செக்ட் ஆகுது. ஒரு ட்ரக் மாஃபியா கிட்ட மாட்டிக்கிட்ட கேப் டிரைவர் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பைலட்டோட பையனை யூஸ் பண்ணுறாரு. பைலட் தன்னோட பையனை காப்பாத்தினாரா, ட்ரக் மாஃபியா கிட்ட இருந்து கேப் டிரைவர் தப்பிச்சாரா? இந்த படத்தோட ஹைலைட்டே பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மும்பையில் நடக்கிற ஒரு கதைங்க. ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு கேப் டிரைவரை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ, பேரு ஷோயிப். இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவர் ஒரு ட்ரக் டீலர். டாக்ஸி ஓட்டுறதுல எவ்வளோ கிடைச்சிட போகுது, என்னோட பிஸ்னஸ்க்கு வந்த நீ நிறைய சம்பாதிக்கலான்னு டீலர் ஆசை காட்டுறாரு. நானே இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன், நீயும் திருந்திடுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ போலீஸ் ஜீப்பு அந்த பக்கமாக வரதை பார்த்ததும் டீலர் பயப்படுறாரு. ஒரு ஜாக்கெட்டை ஹீரோவோட காரில் வச்சுட்டு இறங்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஜாக்கெட்டில் ட்ரக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதும் இதில் என்ன கோர்த்து விடாத, நீயே ஜாக்கெட் எடுத்துகிட்டு போன்னு ஹீரோ கோவப்படுறாரு. ஆனால் டீலர் ஜாக்கெட் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காரில் வச்சுட்டு ஓடிடுறாரு. போலீஸ் ஜீப்பு அவரை சேஸ் பண்ணிட்டு போகுது. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோக்கு மனநிலை சரியில்லாத அம்மா இருக்காங்க. அப்பா இறந்ததுலேருந்தே அம்மா இப்படி ஆயிட்டாங்க போல். ஹீரோ தான் அவங்கள பார்த்துக்கிறாரு. டிரைவராக இருந்து பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு டீலர் சொன்னதை நினச்சி ஹீரோக்கு தூக்கமே வரல. காலையில் எழுந்திரிச்சு கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்புறமா கேர்ள் ஃப்ரெண்ட் ரெடியாகி வேலைக்கு கிளம்பிடுறாங்க. பாம்பே காஃபி ஹவுஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட்ரஸாக இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டில் தூங்கிட்டு இருந்த ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோவோட வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? அதை கேட்டு ஹீரோ பதட்டமாக கிளம்பி வீட்டுக்கு வராரு. ஆனால் நெய்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தீயை அணைச்சிருக்காங்க. வயர் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கும் போல். அம்மாக்கான ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்சதும் ஹீரோக்கு நிம்மதியாக இருக்கு. அப்போ டீலர் கால் பண்ணி ஜாக்கெட்டை வாங்க வர போகிறதா சொல்கிறாரு. ஜாக்கெட்டை வீட்டில் வச்சதே இப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஆனால் ஜாக்கெட் இப்போ மிஸ்ஸிங். என் ட்ரக்ஸ் என்கிட்ட வந்தாகணும், இல்லைன்னா ஒன்று சும்மா விட மாட்டேன்னு டீலர் சொல்கிறாரு. அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ காலை கட் பண்ணிட்டு ஜாக்கெட்டை பார்த்தீங்களான்னு அம்மா கிட்ட ஹீரோ கேட்குறாரு. அம்மாவால் சரியாக பதில் சொல்ல முடியல. அடுத்த சீனில் டீலர் 2 ஆளுங்களை கூட்டிகிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வராரு. ஹீரோ சொல்கிறத நம்பாமல் ஜாக்கெட் இருக்கான்னு வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. தீ பிடிச்சதுமே நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஜாக்கெட்டை யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு ஹீரோவால் கரெக்டாக சொல்ல முடியல. ஜாக்கெட்டில் அந்த ட்ரக்ஸை சப்ளை பண்ணாதான் டீலருக்கு பணம் கிடைக்கும். அதனால் டீலர் ஹீரோ கிட்ட கன்னை காமிச்சு மிரட்டுறாரு. மதியத்துக்குள்ளே ஜாக்கெட்டை கண்டுபிடிச்சி வைன்னு சொல்லிட்டு டீலரும் ஆளுங்களும் போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. ட்ரக்ஸ் இருந்த ஜாக்கெட் காணாமல் போனதையும் டீலர் மிரட்டுறதையும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ வந்தாலே கேர்ள் ஃப்ரெண்டோட வேலை டிஸ்டர்ப் ஆகிறதுனால ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹீரோவை கிளம்புன்னு சொல்ல ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன்னு ஹீரோ ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரக் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு இன்வால்வ் ஆகுறீங்கன்னு கேர்ள் ஃப்ரெண்டு கோவப்படுறாங்க. அவன் தான் போலீஸை பார்த்ததையும் ஏன் காரில் வச்சுட்டு போயிட்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. ட்ரக்ஸு கிடைக்கலனா டீலரால் அம்மாக்கும் டேஞ்சர், கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் டேஞ்சர். அதனால் கேர்ள் ஃப்ரெண்டை உடனே கிளம்ப சொல்கிறாரு. அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து ஹீரோ கெட் அவுட்னு கத்தவும் இருக்கிற டென்ஷனில் ஹீரோ ஓனர் அடித்து கீழே தள்ளிடுறாரு. கோமா வெளியே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டும் ஹீரோவோட காரில் ஏறிக்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற, உன்னால் ஏன் வேலையும் போகுதுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லவும் ஹீரோ சாரி கேட்குறாரு. அப்போ பேக் சீட்லேருந்து ஒரு குட்டி பையன் இருக்கான். எங்கள் அப்பா எங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறான். ஹீரோ சடன் பிரேக் அடித்து இவன் யார், இவன் எப்போ காரில் ஏறினு கேட்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பைலட்டோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இந்த பைலட்டோட பையன் தான் ஹீரோவோட காரில் இருக்கிற குட்டி பையன். இன்றைக்கி காலையில் என்ன நடந்திருக்குன்னா, பைலட்டோட ஒய்ஃபு காரை சர்வீஸ்க்கு விட்டனால பையனை நீங்களே ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீயே ஹேண்டில் பண்ணக்கூடாதான்னு பைலட் சொல்லியிருக்காரு. ஆனால் பைலட்டு ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைன்னு ஒய்ஃபுக்கு வருத்தம். சரின்னு பைலட்டு பையனை கூட்டிகிட்டு காரில் கிளம்பியிருக்காரு. ஸ்கூலுக்காக செஞ்ச ப்ராஜெக்டை காரோட பேக் சீட்டில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ப்ராஜெக்டில் ஒரு சிங்க பொம்மையை காணோன்னு பையன் சொல்லியிருக்கான். ஏற்கனவே டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சுன்னு பைலட் வேறு டென்ஷனில் இருந்திருக்காரு. இருந்தாலும் பையனுக்காக யூ-டர்ன் எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி டிராஃபிக் ஜாமில் கார் ஸ்டக் ஆகிருக்கு. அப்போ பைலட்டோட ஒய்ஃபு வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு காரில் ஏறதை பைலட் பார்த்துருக்காரு. ஒய்ஃபு ஏறினதுமே அந்த காரில் இருந்தவங்க கிஸ் பண்ணிக்காங்க. இதை கார் கண்ணாடி வழியாக பைலட் பார்த்துட்டு ஷாக் ஆகிருக்காரு. பைலட்டு டியூட்டிக்கு போகிறதையும் மறந்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதையும் மறந்து ஒய்ஃப் ஏறி போன காரை ஃபாலோ பண்ணி போயிருக்காரு. அந்த காரு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கு. நம்ம ஒய்ஃபு எவனோ ஒருத்தன் கூட ஹோட்டலுக்கு போகிறாளேன்னு பைலட்டுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் தான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேலை செய்கிற பாம்பே காஃபி ஹவுஸ் இருக்குது. ஹீரோ அங்கே வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பைலட் பையனை கூட்டிகிட்டு அங்கே வந்திருக்காரு. தன்னோட அப்பா ஏன் இப்படி பண்ணுறாருன்னு பையனுக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிருக்கான்.
பைலட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பையனை கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டு முடியாதுன்னு சொல்லவும் அவங்க கிட்ட பைலட்டு உண்மையை சொல்லியிருக்காரு. ஒய்ஃபை கையும் களவுமா பிடிக்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பைலட் போயிருக்காரு. 5 ஸ்டார் ஹோட்டலில் பைலட் ஒரு ரூம் எடுத்துருந்துருக்காரு. ஹோட்டல் ஸ்டாஃபுக்கு பணத்தை கொடுத்து ஒய்ஃப் தங்கியிருக்கிற ரூமை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒய்ஃபை கூட்டிகிட்டு போன ஆளோட பேர் ஜாவேத். இது அஃபேர்னு நினச்சி பைலட் ஜாவேதை அடிச்சிருக்காரு. ஆனால் ஒய்ஃபும் ஜாவேதும் லவ் பண்ணுறாங்களாம். பைலட்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஜாவேதை கல்யாணம் பண்ண போகிறதா ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஏன்னா பைலட் கிட்டேருந்து ஒய்ஃபுக்கு போதுமான லவ் கிடைக்கலையா? இதை கேட்டு பைலட்டுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு. நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நான் டே அண்ட் நைட் பார்க்காம உழைச்சேன்னு பைலட் ஆர்கியூ பண்ணுறாரு. பைலட் பிரச்சனை பண்ணுறதை பார்த்துட்டு ஹோட்டல் செக்யூரிட்டி அவர் வெளியே அனுப்பியிருக்காரு. இதே நேரம் தான் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. இப்போ பைலட்டு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து பார்த்தப்ப ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமர்ஸ் யாருமே இல்லை. பையன் எங்கன்னு ஓனர் கிட்ட கேட்டிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு போன விஷயத்த ஓனர் சொல்லவும் பைலட்டுக்கு டென்ஷன் அதிகமாகுது. அப்போ ஒய்ஃப் அங்கே வந்து பையன் மிஸ்ஸிங்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு ஒய்ஃபு கேட்க, நீ ஒழுங்காக இருந்திருந்தா இந்நேரம் பையன் ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு பைலட் சொல்கிறாரு. ஓனரும் கேர்ள் ஃப்ரெண்டோட பேர், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர்னு எல்லாத்தையும் பைலட் கிட்ட கொடுக்குறாரு. அடுத்த சீனில் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டையும் பையனையும் கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கு வராரு. இந்த பையனை அவனோட வீட்டில் விட்டுட்டு வரேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் கேர்ள் ஃப்ரெண்டை தனியாக விட ஹீரோக்கு மனசில். பையனை பார்த்ததும் ஹீரோவோட அம்மா அவன் கூட குழந்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பையனோட பேரண்ட்ஸு போலீஸ்கிட்ட போகிறதுக்குள்ளே அவன் சேஃபாக இருக்கான்னு நாமளே இன்ஃபார்ம் பண்ணிடுவோன்னு ஹீரோ கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இருக்கிற பிரச்சனையில் எதுவும் பண்ணிட வேண்டான்னு ஹீரோ சொல்கிறாரு. இதே நேரம் பைலட்டும் ஒய்ஃபும் பையனை எப்படி காப்பாற்றலான்னு யோசிக்கிறாங்க. போலீஸ்கிட்ட போகலான்னு ஒய்ஃப் சொன்னாலும் பைலட் வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா போலீஸ்கிட்ட போகிறதுக்கு பையனுக்கு டேஞ்சராக முடியலான்னு பைலட் நினைக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டோட நம்பருக்கு பைலட்டே கால் பண்ணுறாரு. பணத்துக்காக பையனை கடத்திட்டு தான் நினச்சி பைலட் பயப்படுறாரு. உங்கள் பையன் என்கிட்ட தான் சேஃபாக இருக்கான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. அப்போ டீலர் ஆளுங்களோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பிரச்சனை பண்ணுறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு ஆள் பிடிச்சி வச்சுக்கிறான். அவங்க ஃபோன் கீழே விழுகவும் கால் கட் ஆகுது. டீலர்கிட்ட கன்னெல்லாம் இருக்கிறத பார்த்ததும் பையன் பயந்து கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் பைலட்டுக்கு பயம் அதிகமாயிட்டே போகுது. உடனே வாக்மேர்னு ஒருத்தருக்கு கால் பண்ணுறாரு. அவர் ஏர்போர்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவர் இப்போ பிஸியாக இருக்கிறனால அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒய்ஃப் அழுகிறாங்க. பையன் மிஸ் ஆனதுக்கு பைலட் தான் காரணம்னு ஒய்ஃப் ப்ளேம் பண்ணுறாங்க. ஒய்ஃபோட கேரக்டரை பைலட் ப்ளேம் பண்ணுறாரு. நீங்கள் ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்கியிருந்தா இன்னொரு ஆள் என் லைஃப்பில் வந்திருக்க மாட்டான்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்படியே 2 பேரும் நடு ரோட்டில் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு டெரரான லேடி வராங்க. இவங்க தான் டீலரோட பாஸ். இவங்கள சொன்னாக்கானே சொல்கிறேன், ஜாக்கெட் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி திருப்பி கொடுத்துறேன்னு ஹீரோ கெஞ்சுறாரு. சொன்னாக்கா ஒரு பாட்டில் எதையோ கொண்டு வந்து கிளாஸில் ஊற்றுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டை பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க. ஏதோ ட்ரிங்க்ஸாக இருக்குன்னு பார்த்தா அது ஆசிடு. கேர்ள் ஃப்ரெண்ட் ஷாக் ஆகுறாங்க. என்னை ஏமாத்துறவங்கள ஆசிடில் குளிப்பாட்டிடுவேன்னு சொன்னாக்கா மிரட்டவும் ஹீரோக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த பையனை ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு வராரு. இந்த பையனோட ஃபேமிலி பணக்காரங்க. இவனை வச்சு நம்ம பணம் ரெடி பண்ணலான்னு ஹீரோ ஐடியா கொடுக்குறாரு. இவனை இப்படி இறங்கிட்டான்னு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேலும் ஷாக் ஆகுது. ஜாக்கெட்டில் அந்த ட்ரக்ஸோட மதிப்பே 20 லட்சம் தான். ஆனால் சொன்னாக்கா ஓவர் ஆசைப்பட்டு 2 கோடி கேட்போன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு டீலர் சொல்லவும் சொன்னாக்கா கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் பைலட்டும் ஒய்ஃபும் ஏர்போர்ட் போலீஸை மீட் பண்ணுறாங்க. இவர் தான் வாக்மேர். இவருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கான்டாக்ட்ஸ் இருக்கு போல். நடந்த எல்லாத்தையுமே பைலட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பையனோட ஃபோட்டோவை வாக்மேர் கேட்டு வாங்கிக்கிறாரு. பையனை கடத்தினவங்க இன்னும் கால் பண்ணலேன்னு பைலட் சொல்கிறாரு. கண்டிப்பாக கால் வரும், பணத்தை எதுக்கும் ரெடியாக வச்சுக்கோங்கன்னு வாக்மேர் சொல்கிறாரு. அவங்க எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்றேன், பையன் தான் முக்கியம்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இது சென்சிட்டிவ் மேட்டருங்கனால போலீஸ்கிட்ட அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு வாக்மேர் அட்வைஸ் பண்ணுறாரு. பையனட்டும் ஒய்ஃபும் வீட்டுக்கு திரும்பி வராங்க. பையனை நினச்சி ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஜாவேத் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. பையனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. இதை பார்த்த பைலட்டு ஃபோனை வாங்கி என் ஒய்ஃபுக்கு இனிமேல் கால் பண்ணாதுன்னு கத்துறாரு. ஒய்ஃபே ஃபோனை வாங்கி காலை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு பே ஃபோன்லேருந்து பைலட்க்கு கால் பண்ணுறாரு. உன் பையன் உனக்கு வேணும்னா 2 கோடி கொடு, போலீஸ்கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பைலட்டு இந்த விஷயத்த ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டு, வீட்டில் இருக்கிற நகைகள், கார்னு எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணால் கூட 55லேருந்து 60 லட்சம் தான் தேரும்னு பைலட் சொல்கிறாரு. உடனே ஒய்ஃபு கையில் போட்டிருந்த டைமண்ட் ரிங்கை கழட்டி வைக்கிறாங்க. இதே நேரம் வாக்மேர் ஒரு எஸ்ஐயை மீட் பண்ணி பைலட்டோட பையன் கடத்தப்பட்டதை பற்றி சொல்கிறாரு. பையனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு பைலட் கிட்ட பணத்தை கறக்கிற பிளானில் தான் வாக்மேர் இருக்கார் போல். கிடைக்கிற பணத்தை பங்கு போட்டுக்கலான்னு வாக்மேரும் எஸ்ஐயும் டிசைட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவோட வீட்டில் டீலரோட ஆளுங்க எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது தெரியாமல் பக்கத்து வீட்டு டீனேஜ் பையன் அங்கே வரா. டீலரோட ஆளுங்க அந்த பையனையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க.
இதே நேரம் வாக்மேரும் எஸ்ஐயும் அன்அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட அட்ரஸ்க்கு போய் அக்கம் பக்கத்தில் விசாரித்து கேர்ள் ஃப்ரெண்டோட லவ் மேட்டரையும் ஹீரோவோட ஏரியாவையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சீனில் பைலட்டோட வீட்டில் ஒய்ஃபோட அண்ணன் இருக்காரு, அதாவது பைலட்டோட மச்சான். கிட்னாப்பர்ஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னு மச்சான் கேட்க அவங்க 2 கோடி கேட்குறாங்க. வாக்மேர் ஹெல்ப் பண்ணுறனால அவருக்கு வேறு 25 லட்சம் தரணும்னு பைலட் சொல்கிறாரு. எங்ககிட்ட 60 லட்சம் தான் இருக்கு, நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு மச்சான் கிட்ட ஒய்ஃப் சொல்கிறாங்க. பையன் எப்படி மிஸ் ஆனான்னு மச்சான் கேட்க அந்த கதையை ஒய்ஃப் சொல்கிறாங்க. அட பாவீங்களான்னு மச்சான் ஷாக் ஆகுறாரு. பணம் அதிகமாக தேவைப்படுறதுனால நகை கடை வச்சிருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை மச்சான் காண்டாக்ட் பண்ணுறாரு. இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. பையன் செஞ்ச ப்ராஜெக்ட்லேருந்து விழுந்த சிங்க பொம்மை வீட்டில் கிடக்கிறத பைலட் பார்க்குறாரு. அதில் அப்பான்னு பையன் எழுதி வச்சிருக்கான். பொம்மை கண்டிப்பாக வேணும்னு பையன் எதுக்கு அடம் பிடிச்சான்னு இப்போ தான் பைலட்டுக்கு புரியுது. அதை நினச்சதும் பைலட்டு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீடை காட்டுறாங்க. டீலரோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்காங்க. யாருக்கும் பயப்படாமல் மரியாதையான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி தான் ஹீரோ தப்பான வேலைகள் பண்ணுறதே நிப்பாட்டினாரு. ஹீரோ விட்டாலும் அந்த பழைய வாழ்க்கை ஹீரோ விடலை. நீ சொன்னாக்க ஆளுங்க கிட்ட சகவாசமே வச்சிருக்க கூடாதுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. என் லைஃப் நாசமாக போச்சு, நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருன்னு ஹீரோ விரக்தியாக பேச கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் டீலர் பைலட்டுக்கு கால் பண்ணி என்ன பேசணும்னு ஹீரோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பைலட் பணத்தை கொண்டு வந்ததும் நம்ம பையனை கொண்டு போய் விட்டுருவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் டீலர் அதுக்கு ஒத்துக்கல. ஃபஸ்ட்டு பணம் கைக்கு வரட்டும், பையனை கொஞ்சம் நேரம் கழித்து விட்டுறலான்னு டீலர் சொல்கிறாரு. இதே நேரம் பைலட்டோட வீட்டில் வாக்மேரும் எஸ்ஐயும் இருக்காங்க. மச்சான் 1,25 லட்சம் ரெடி பண்ணி பைலட் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. பைலட் ரெடி பண்ண பணத்தையும் சேர்த்து இப்போ மொத்தம் 1,85 லட்சம் இருக்கு. இவ்வளோதான் ரெடி பண்ண முடிஞ்சதுன்னு வாக்மேர் கிட்ட பைலட் சொல்ல, கிட்னாப்பர்ஸ் கிட்ட பேரம் பேச முடியாது, எப்படியாச்சும் பணத்தை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு வாக்மேர் அட்வைஸ் பண்ணுறாரு. இதே நேரம் எஸ்ஐ ஹீரோவை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறப்ப ஹீரோ சொர்ணாக்கா கிட்ட வேலை பார்த்தவர்னு தெரிஞ்சதும் இந்த கிட்னாப்பிங்கில் இன்வால்வ் ஆயிருக்கிறது சொர்ணாக்காவோட கேங்குன்னு எஸ்ஐ கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேங்கு ஏரியாலே பெரிய கை, இந்த கேஸை கரெக்டாக டீல் பண்ணோம் ப்ரொமோஷனே கிடைச்சிரும்னு வாக்மர் கிட்ட எஸ்ஐ சொல்கிறாரு. இப்போ பைலட்டுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. பணம் ரெடியான ஹீரோ கேட்க ஃபுல் அமௌண்ட்டை ரெடி பண்ண முடியலன்னு பைலட் சொல்கிறாரு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நைட்டு 10 மணிக்கு பந்த்ரா ஃபோர்ட்டுக்கு மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வான்னு ஹீரோ சொல்கிறாரு. பையன்கிட்ட பேசணும்னு பைலட் சொல்லவும் உன் பையன் சேஃபாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீனில் மீதி பணத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு பைலட் யோசிக்கிறப்ப பணத்துக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஜாவேத் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்கார் போல். உன் லவ்வர் கொடுக்குற பணம் ஒன்றும் தேவையில்லைன்னு பைலட் சொல்ல, இது ஈகோ பார்க்குற நேரம்ல நம்ம பையன் தான் முக்கியம்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. பைலட்டால் எதையும் மறுத்து பேச முடியல. இதே நேரம் ஹீரோவோட வீட்டில் ஒரு டெஸ்ட் நடக்குது. காலையில் வீட்டில் தீ பிடிச்சப்ப ஹீரோவோட ட்ரெஸ்ஸஸ் அம்மா பத்திரப்படுத்தி இருந்திருக்காங்க. அதில் ட்ரக்ஸ் இருந்த ஜாக்கெட்டும் இருந்திருக்கு. அது அம்மாவே மறந்துட்டாங்க போல. இப்போ அம்மாவுக்கு ஞாபகம் வந்து பீரோவை திறந்து காட்டுறாங்க. ஜாக்கெட்டை பார்த்ததும் ஹீரோக்கு சந்தோஷம் தாங்கலை. ஜாக்கெட்டை டீலர் மூஞ்சியில் எரிஞ்சிட்டு எடுத்துகிட்டு முதல்ல வெளியே போடான்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை சொர்ணாக்கா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு டீலர் ஹீரோவை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அடுத்த சீனில் சொர்ணாக்காவோட இடத்த காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட பெரிய கேங்கே இருக்குது, எல்லார் கையிலையுமே வெப்பன்ஸும் இருக்குது. அப்போ டீலர் அங்கே வந்து ட்ரக்ஸ் கிடைச்ச விஷயத்த சொல்கிறாரு. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வந்த கன்ஃபியூஷன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி, டீலிங் எப்படி போயிட்டுருக்குன்னு சொர்ணாக்கா கேட்குறாங்க. ட்ரக்ஸு கிடைச்சதுக்கப்புறம் டீலிங் பற்றி பேசுகிறாங்களேன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அதான் ட்ரக்ஸு கிடைச்சிச்சுலன்னு ஹீரோ சொல்ல, அந்த பையன் நமக்கு கிடைச்ச ஜாக் பாட்டுன்னு சொர்ணாக்கா சொல்கிறாங்க. எப்படியோ பையனை வச்சு பணத்தை கேட்டாச்சு, அதையும் விடணும்னு சொர்ணாக்கா நினைக்கிறாங்க. 2 கோடி கைக்கு வந்துச்சுன்னா உனக்கு 20% தரேன்னு சொர்ணாக்கா சொல்கிறாங்க. அந்த பையன் பாவம் விட்டுருவோன்னு ஹீரோ சொல்கிறாரு. பையனை ஒன்றும் நம்ம கொலை பண்ண போகிறதில்ல, அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட பணத்தை வாங்கிட்டு பையனை ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னு சொர்ணாக்கா சொல்கிறாங்க. இதில் ஹீரோக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் சொர்ணாக்காவை ஏற்று ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ அமைதியாக இருக்காரு. வேறு ஏதாவது நீ ட்ரை பண்ண உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் அம்மாவையும் ஆசிடில் குளிப்பாட்டிடுவேன்னு மிரட்டி சொர்ணாக்கா ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீனில் பைலட்டு வெட்டிங் ரிங்கை கழட்டி பெட் மேலே வைக்கிறாரு. அதை ஒய்ஃப் பார்க்குறாங்க. பைலட்டோட கதையில் அவரை புரிஞ்சுக்காம அவரோட ஒய்ஃப் பிரியலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இதே நேரம் ஹீரோவோட கதையில் அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணி கூட நிற்கிறாங்க. நம்ம வேணா டாய்லெட் ஜன்னல் வழியாக தப்பிச்சிடலாமான்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. தப்பிக்க முடியும்னா அதை எப்பயோ பண்ணிக்கலாம், ஆனால் சொர்ணாக்காவை மீறி நம்ம ஏரியாவை தாண்ட முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்க, என்னை நம்புன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் பைலட்டோட வீட்டில் பணத்தை பேக்கில் அடுக்குறாங்க. பையன் சேஃபாக இருக்கானான்னு பைலட்டுக்கு சந்தேகமாக இருக்கு. எங்ககிட்ட பிளான் இருக்குது, பையனை எந்த வழியிலையாச்சும் காப்பாற்றிடுவோன்னு வாக்மர் சொல்கிறாரு. வேறு எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு பைலட் சொல்கிறாரு. அப்போ ஜாவேத் அங்கே வந்து ஒய்ஃப் கிட்ட மீதி பணத்தை கொடுக்குறாரு. பைலட்டு இப்போ கோவப்படாமல் ஜாவேத்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு.
ஒய்ஃபுக்கே ஜாவேதை தான் பிடிச்சிருக்குன்னா ஜாவேத் மேலே கோவப்பட்டு என்ன ஆக போகுது? இதே நேரம் ஹீரோவோட வீட்டில் பணத்தை வாங்க போகிறோன்னு சொல்லி டீலர் ரெடியாக இருக்காரு. பணம் கிடைச்சதும் லைஃபே மாறப்போகுதுங்கிற குஷியில் டீலர் இருக்காரு. இந்த கேப் டிரைவர் வேலையெல்லாம் உனக்கு செட்டே ஆகலைன்னு ஹீரோ கிட்ட டீலர் சொல்கிறாரு. ஹீரோ கிட்ட கன்னை கொடுத்து வா போடலான்னு டீலர் சொல்லவும் ஹீரோ டீலர்கிட்டே கன்னை காட்டுறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ சைலண்ட்டாக கன்னை பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு டீலர் கூட கிளம்புறாரு. ஹீரோ, டீலர், அவரோட ஆளுங்க எல்லாரும் காரில் போகிறத ஒரு இன்ஃபார்மர் பார்த்துட்டு எஸ்ஐக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் காரில் போகிற ஆளுங்க கூட பையன் இல்லைங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. எஸ்ஐ இந்த விஷயத்த வாக்மர் கிட்ட சொல்கிறாரு. பையனோட அப்பா மாதிரி நீங்கள் போங்க, நான் வீட்டுக்கு போய் பையனை காப்பாற்றுறேன்னு எஸ்ஐ கிட்ட வாக்மர் சொல்கிறாரு. அப்போ பைலட் இருந்துட்டு நான் தானே பையனோட அப்பா, நானே உங்கள் கூட வரேன்னு சொல்ல அது ரிஸ்க்குன்னு வாக்மருக்கு தோணுது. பைலட் பத்தாதுன்னு ஒய்ஃப் இருந்துக்கிட்டு நானும் வரேன்னு சொல்ல நாங்கள் என்ன பிக்னிக்கா போகிறோம், எல்லாரும் கூட வரேன்னு சொல்கிறீங்கன்னு வாக்மர் கோவப்படுறாரு. பைலட்டு ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவர் மட்டும் எஸ்ஐ கூட கிளம்புறாரு. வாக்மர் ஹீரோவோட வீட்டுக்கு கிளம்புறாரு. காரில் போகிறப்ப எஸ்ஐ பைலட் கிட்ட கேஷுவலாக பேசுகிறாரு. என் பையன் காலேஜ் படிக்கிறான், அதுக்கே ரொம்ப செலவாகுது, ஆனால் உன் பையன் இப்பயே உனக்கு செலவு வச்சிட்டான்னு எஸ்ஐ சொல்கிறாரு. அடுத்த சீனில் பந்த்ரா ஃபோர்ட்டில் மியூசிக் ஷோ நடக்குது. அங்கே ஹீரோவும் டீலரும் இருக்காங்க. என்ன பையனோட அப்பாவை இன்னும் காணோம், அவனுக்கு ஃபோனை போடுன்னு டீலர் சொல்ல ஹீரோ கால் பண்ணுறாரு. இதோ காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு பைலட் சொல்கிறாரு. எஸ்ஐ சில போலீஸ் ஆஃபீஸர்ஸை வர சொல்லியிருக்கார் போல. இவங்கெல்லாம் எதுக்குன்னு பைலட் கேட்க உங்கள் சேஃப்டிக்கு தான், நீங்கள் கேஷுவலாக நடந்து போங்கன்னு எஸ்ஐ சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோவோட வீட்டில் பைலட்டோட பையன் வீட்டுக்கு போகணும்னு அழுகிறான். அதை பார்த்த ஹீரோவோட அம்மா பையனை நானே கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லி பையன்கிட்ட போகிறாங்க. அப்போ டீலரோட ஆள் வந்து அம்மாவை தள்ளி விடுறான். அம்மாவுக்கு தலையில் அடிபட்டு இறந்து போயிடுறாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த வாக்மர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாரு. பைலட்டோட ஒய்ஃபும் ஜாவேதும் வாக்மருக்கு தெரியாமல் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோட அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு கேர்ள் ஃப்ரெண்ட் அழுகுறாங்க. டீலரோட ஆள் பதட்டமாகி இந்த விஷயத்த டீலர்கிட்ட சொல்கிறதுக்காக தனியாக போய் கால் பண்ணுறான். அந்த கேப்பில் கேர்ள் ஃப்ரெண்டு பைலட்டோட பையனையும் பக்கத்து வீட்டு டீனேஜ் பையனையும் கூட்டிகிட்டு வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இதே நேரம் பைலட்டு பணம் இருக்கிற பேக்கோட ஸ்டேஜ் கிட்ட போயிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹீரோ பைலட்டை புக் ஸ்டால் கிட்ட போய் நிற்க சொல்கிறாரு. அம்மா இறந்த விஷயம் டீலருக்கு தெரிய வருது. இதை ஹீரோ கிட்ட சொல்லாமல் டீலர் மெயின்டைன் பண்ணுறாரு. பைலட்டு பேக்கோடு நிற்கிறத ஹீரோவும் டீலரும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பணம் இருக்கிற பேக்கை பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டுன்னு பைலட் கிட்ட ஹீரோ ஃபோனில் சொல்கிறாரு. பைலட்டும் அதே மாதிரி பண்ணுறாரு. அடுத்த சீனில் வாக்மர் ஹீரோவோட வீடை ரீச் பண்ணுறாரு. வாக்மரும் இன்ஃபார்மரும் கன்னோட வீட்டுக்குள்ளே போகிறப்ப அங்கே டீலரோட ஆள் எங்கடா யாரையுமே காணும்னு புலம்பிகிட்டு இருக்கான். வாக்மர் அவனை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ பைலட்டோட ஒய்ஃபும் ஜாவேதும் அங்கே வராங்க. வீட்டுக்குள்ளே கன் ஷாட் கேட்குதே, பையனுக்கு என்னாச்சுன்னு ஒய்ஃப் பயப்படுறாங்க. டீலரோட ஆளை வாக்மர் ஷூட் பண்ணுறாரு. இதே நேரம் குப்பத்தொட்டிலேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு டீலர் ஹீரோவை அனுப்புகிறாரு. ஹீரோ குப்பத்தொட்டி கிட்ட வந்து நிற்கிறத பைலட் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட வீடை காட்டுறாங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இன்ஃபார்மர் வாக்மரை ஷூட் பண்ணுறாரு. மொத்த பணத்தையும் அமுக்கிறதுக்கு எஸ்ஐ ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு போல. அவர் சொல்லி தான் இன்ஃபார்மர் வாக்மரை ஷூட் பண்ணியிருக்காரு. இது வாக்மருக்கே இப்போ தான் புரியுது. எஸ்ஐ யாருக்கும் ஷேர் கொடுக்க போகிறதுல பந்த்ரா ஃபோர்ட்டில் இந்நேரம் டெட் பாடிஸாக கிடக்குன்னு சொல்லிட்டு வாக்மர் இன்ஃபார்மரை ஷூட் பண்ணுறாரு. 2 பேருமே காலி. காப்பாற்ற வந்துட்டு இவங்க மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒய்ஃபுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே கிடந்த பையனோட ஸ்கூல் ஐடி கார்டு எடுத்து பார்த்துட்டு ஒய்ஃப் அழுகிறாங்க. ஜாவேது அவங்கள கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் கேர்ள் ஃப்ரெண்டு பையனை ஒரு கடையில் உட்கார வச்சுட்டு அங்கே இருக்கிற ஃபோன்லேருந்து ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. டீலரோட ஆள் அம்மாவை சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டு அழுகிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்கு. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு ஹீரோ டீலரை ஷூட் பண்ணுறாரு. பதிலுக்கு டீலரும் அவரோட ஆளுங்களும் ஹீரோவை ஷூட் பண்ணுறாங்க. பந்த்ரா ஃபோர்ட்டே கலவர பூமி ஆகுது. இதில் ஹீரோக்கு புல்லட் பட்டு காயம் ஏற்படுது. மக்கள் கூட்டம் தெரிச்சு ஓடுறாங்க. பணத்தை எடுக்க வந்துட்டு இவங்களே மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிக்கிறாங்கன்னு பைலட்டுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எஸ்ஐயும் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து டீலரோட ஆளுங்களை ஷூட் பண்ணுறாங்க. ஹீரோ டீலரை ஷூட் பண்ணுறாரு. அப்போ எஸ்ஐ பின்னாடி இருந்து ஹீரோவை ஷூட் பண்ணுறாரு. அப்புறமா கமிஷனருக்கு கால் பண்ணி கிட்னாப்பிங் கேஸில் சொர்ணாக்கா கேங் மெம்பர்ஸை என்கவுண்டர் பண்ணியாச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஹீரோ கிட்ட வந்து பணம் இருக்கிற பேக்கை எஸ்ஐ எடுக்கிறாரு. எஸ்ஐயோட பிளானு கேங்கை ஷூட் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குறது மட்டும் இல்லை, பைலட்டையும் பையனையும் கொலை பண்ணி அந்த பணத்தையும் எடுத்துக்கிறது தான். கடத்தப்பட்ட பையனும் அவரோட அப்பாவும் ஷூட் அவுட்டில் கிராஸ் ஃபயர் ஆகி இறந்துட்டதா கமிஷனர் கிட்ட எஸ்ஐ ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பைலட் பின்னாடி வந்து கன்னோடு நிற்கிறாரு. பையனை எஸ்ஐ கொலை பண்ணிட்டு தான் நினச்சி பைலட் கண் கலங்குறாரு. என் பையன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்டுக்கிட்டே எஸ்ஐயை பைலட் ஷூட் பண்ணுறாரு. அப்போ ஹீரோ உங்கள் பையன் சாகலை, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சேஃபாக இருக்கான்னு சொல்கிறாரு. இப்போ தான் பைலட்டுக்கு உயிரே வருது.
கிளைமேக்ஸில் பந்த்ரா ஃபோர்ட்க்கு போலீஸ் மீடியான்னு எல்லாரும் வராங்க. சொன்னாக்கா கேங்குக்கும் போலீஸ்க்கும் ஷூட் அவுட் நடந்தது எல்லாருக்கும் தெரிய வருது. போலீஸ் கிட்ட பைலட்டு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு பையனை கூட்டிகிட்டு வந்து பைலட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பையன் ஓடி வந்து பைலட்டை ஹக் பண்ணுறான். ஒய்ஃபும் அங்கே வந்துடுறாங்க. பையனை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. ஹீரோ இன்னும் சாகலை. ஹீரோவை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோ கூடவே ஆம்புலன்ஸில் போகிறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து ஹீரோ ரெக்கவர் ஆகி வந்து அம்மாவோட சமாதியில் ப்ரேயர் பண்ணுறதை காட்டுறாங்க. பைலட்டும் ஒய்ஃபும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க போல். இப்போ ஒய்ஃப் கூட ஜாவேத் இருக்காரு. இவங்க கூட தான் பையனும் இருக்கான். பைலட்டு பையனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. சாட்டர்டே சண்டே மறக்காமல் வந்துருங்கன்னு பையன் சொல்ல கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு பைலட்டு ஹீரோவோட கேபில் ஏறி அங்கேருந்து போகிறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.